83ஆம் சங்கீதத்தில் ஆசா அந்த 10 இனங்களையும் மீதியானியருக்கு செய்தது போலவும் சிசெரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் செய்யும்படியாக, அதாவது அவர்களின் முழுமையான நிர்மூலத்தை வேண்டினார். ஆனால் முதல் அரபு இஸ்ரேல் யுத்தத்திலும் அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்ட அனைவரும் இன்றும் இருக்கின்றார்கள். அந்த யுத்தங்களில் இஸ்ரேல் வெற்றி பெற்றாலும் அவர்களின் எதிரிகள் யாரும் முழுமையாக அழைக்கப்படவில்லை, அல்லது அட்லீஸ்ட் முழுமையாக அடக்கப்படவில்லை. அதில் சில நாடுகள் இன்று இஸ்ரேலுடன் இராஜாங்க உறவில் இருந்தாலும் கூட அந்த உறவும் ஒரு இலையின் மேல் தண்ணீராகவே இருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலைதான் உள்ளது. அது மாத்திரம் அல்ல, இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இஸ்ரேலை சுற்றி அதன் இம்மிடியேட் நெய்பர்ஸ், அதன் முதலாவது சர்க்கிளில் இருக்கும் நாடுகள். இதில் காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா, சிரியாவில் ஈரானின் துணை தீவிரவாத அமைப்புகள் என எந்நேரமும் இஸ்ரேலை முற்றிலுமாக அழிக்க துடிப்பவர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். இதில் ஜோர்டான் மற்றும் எகிப்து மாத்திரம் இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கும் நாடுகள். ஆனால் ஜோர்டானிய மக்களிடையே இன்றும் இஸ்ரேல் விரோத மனப்பான்மை ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டெம்பிள் மவுண்ட் மற்றும் வெஸ்ட் பேங்க் விவகாரங்கள் இரு நாடுகளிடையே எப்பொழுது வேண்டுமானாலும் பூதாகரமாக வெடிக்கலாம். இந்த முதல் சர்க்கிளில் இருக்கும் எந்த நாடுகளும் இஸ்ரேல் சந்திக்கப் போவதாக பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கும் கோகு மாகோகு யுத்தத்தில் இல்லை என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கோகு மாகோகு யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வரப்போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் நாடுகள். இதில் இஸ்ரேலின் இம்மிடியேட் நெய்பரிங் கண்ட்ரீஸ் எதுவும் இல்லாததை கவனியுங்கள். இஸ்ரேலை அழைக்க துடிக்கும் நாடுகள், இஸ்ரேல் மீது விரோதம் பாராட்டும் மக்கள் நிறைந்த நாடுகள் எப்படி இவ்வளவு பெரிய யுத்தத்தில் அவர்களை எதிர்த்து போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள்?